ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் டிக்கெட் டு ஃபினாலேயில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கான டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் ரயான் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது அறிவிக்கப்பட்டாச்சு அஃபீஷியலில். ஆனால் ரியல் வின்னர் யார் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ரியல் வின்னர்னா முத்துக்குமரன் அவர்கள் போட்ட எஃபர்ட் இந்த டிக்கெட் டு ஃபினாலில் எப்படி இருந்தது? ஜீரோவில் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 3வது டாஸ்க் வரைக்குமே முத்துக்குமரனுடைய அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ தான். ஜீரோவிலேருந்து எதுவுமே பண்ண முடியாமல் ஸ்ட்ராட்டஜி பண்ணி குரூப் பிளே விளையாண்டு அவரால் வந்து எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வாங்கடா இண்டிவிஜுவல் பிளேயரில் இனிமேல் நான் கூட விமர்சித்தேன், என்னப்பா முத்து அவ்வளோதான், நான் பேசுகிறது மட்டும் தான் லாய்க்கு போகல அப்படின்றது நானும் விமர்சிச்சிருந்தேன். அந்த விமர்சனத்தெலாம் தூக்கி போட்டு வாடா இறங்கி ஆடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே அந்த சுத்தியலை திருப்பி மேலே போவானுங்களா, ஜாரை வச்சுக்கிட்டு, சுத்தியல் இல்லை அது பேர் என்ன, கம்பு மாதிரி வச்சுட்டு மேலே அந்த ஜாரை எடுத்துகிட்டு போவானுங்களா. அதில் வந்து முத்துக்குமரன் வந்து வந்து பிக் பாஸ் வந்து அவுட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி தப்பாக விளாண்டிங்கன்னு சொல்லி வார்னிங்லாம் கொடுத்தாரு. ரயான் வந்து அப்போ வரவே இல்லை. விஷாலும் முத்துக்குமரனும் விஷாலும் தான் முடித்தாங்க ஃபஸ்ட்டு. ரயான் வந்து முடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு தடவை வச்சார். அதே இதில் ரயான் வந்து தப்பு பண்ணிட்டான். அந்த மேலே ஜாரை ஒரு தடவை தொட்டான், கம்பை ஒரு தடவை வந்து வேறு மாதிரி கழட்டி பண்ணிட்டான், கையை லைட்டாக வந்து மேலே தூக்கினான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணான். ஒரு 3 ரூல் பிரேக் பண்ணான். பட் அதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கலை பிக் பாஸ், ஜாலியாக விட்டார். ஓகேவா? அது ஆக்சுவலாக அவனுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துச்சு, கிட்டத்தட்ட அவன் வந்து 4 பாயிண்ட் கிட்ட வாங்கினான். கரெக்டாக? ஸோ அந்த 4 பாயிண்ட் இப்போ இல்லைன்னா யார் வின்னரு? முத்துக்குமரன் தான் வின்னர். ஏன் தெரியுமா? இவனுக்கு 21 பாயிண்ட் எடுத்திருக்கான் டிக்கெட் ஃபினாலில், ஃபைனல் போர்டில். முத்துக்குமரன் 20 பாயிண்ட் எடுத்திருக்காரு ஒரே பாயிண்டில். முடிஞ்சா அந்த 4 பாயிண்டில். அப்போ அந்த இது ஒழுங்காக பிக் பாஸ் பார்த்துருந்தானே யார் வின்னரு? முத்துக்குமரன் தான் இந்த டைட்டில் ப்ளஸ் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர். ரெண்டுமே வந்து முகன் ராவுக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்ற அந்த சாதனை படைச்சிருப்பாரா இல்லையா? ஏன்னா டைட்டில் கண்டக்டரும் இவருக்கு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஓட்டிங் முதற்கொண்டு எல்லாம் இருக்குது. பட் தெரியல, நம்ம வந்து ஃபைனல் வீக் 14th வீக் பார்த்துட்டு முடிவு பண்ணோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 80% இந்த முத்துக்குமரன் தான் இப்போதைக்கு டைட்டிலுக்கு தகுதியான நபர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரியா? ஆனால் யாருனாலும் இப்போ இருக்கிற வேகத்துக்கு டைட்டில் வந்து மாறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் தோணுது. சரியா? அதை நான் இன்னும் 100% கன்ஃபார்ம் பண்ணல. பட் டிக்கெட் டு ஃபினாலே ரியல் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவிலேருந்து கடைசி சும்மா கிருட்டுன்னு 20 பாயிண்ட் வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அட் த சேம் டைம் இன்னொன்று ஒரு ரயானுக்கு ஒன்று விஷயம் நடந்தது பார்த்தீங்களா? அதாவது மஞ்சரி அவர்கள், அவங்க கையில் கேம் இருக்குது. கேம் இருந்தும் எனக்காக ரயான் பண்ணுவான் 2 பாயிண்ட் எடுத்தான் அப்படின்னா அவன் லீடிங் போவான் அப்படிங்கிறது இந்த மஞ்சரிக்கு தெரியவே இல்லை, முட்டாள் மஞ்சரிக்கு. இப்போ இது அவங்களுடைய டிடிஎஃப்ஐயும் வந்து பார்த்திங்கன்னா பறி போயிடுச்சு, கனவையும். இந்த வாரம் எலிமினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் இருக்காங்க, மஞ்சரி. ஸோ மஞ்சரியோட முட்டாள்தனம் பாருங்கள். இப்போ அது 2 பாயிண்ட் இல்லைன்னா ரயான் வந்து இன்னும் வந்து 2 பாயிண்ட் கழிச்சுக்கோங்க, 6 பாயிண்ட் கம்மி. ஸோ எங்கேயோ கீழே இருந்தவனை டிக்கெட் டு ஃபினாலே கொடுத்து கையில் தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுதா? பிக் பாஸ் செஞ்ச தவறு, மஞ்சரி செய்த தவறால் முத்துக்குமரன் மாதிரி ப்ராப்பராக இந்த கேமை அனலைஸ் பண்ணி விளையாண்டவங்களுக்கு இது பேக் ஃபயராக போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்க முடியுதா இல்லையா? ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், எவ்வளோ கீழ்த்தரமாக இந்த ரயான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் டிக்கெட் டு ஃபினாலே வந்து வின் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து இவன் எஃபர்ட் போட்டான், டாஸ்க் பீஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களால் கணிக்க முடியும் யார் ரியல் வின்னர், யார் வந்து பார்த்தீங்கன்னா சொம்படிச்சு ஃபேக் வச்சு வந்திருக்கான் ரயான் அப்படிங்கிறது. அந்த டாஸ்க் நல்லா தான் விளையாடுறான், பட் அவன் தகுதியான நபரா இந்த வெற்றிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் தான் இதில் நல்லா விளையாண்டுருக்காரு, அவர் தான் எஃபர்ட் போட்டிருக்காரு, அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள். சரியா? இவ்வளோ நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தும் உங்களுக்கு ராயன் டிசர்வ்னு தோணுதா டிடிஎஃப்க்கு? சொல்லுங்கள், ரியல் வின்னர் யார் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சரியா? மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.